ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியூ vlog. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீக் டேயில் ஒரு vlog வந்து எடுத்திருக்கேன். ரெகுலராகவே வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் வெளியில் போகிறது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மற்றபடி வீக் டேஸில் ரெகுலராக ஒரே மாதிரி ரொட்டீன் தான் இருக்கும். பெருசாக நான் வந்து வீக் டே ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணதில்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, சரி இன்றைக்கான ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, கரெக்டாக நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே 1 வீக்கில் வந்துட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம். நான் முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன், ரோஸ் செடி வந்து நாங்கள் ஊருக்கு போகிற டைமில் தான் வந்து பூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அதே மாதிரி இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சின்ன சின்னதாக மொக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீக் ஒரு 1 வீக் அப்புறமா தான் அது விரிகிற ஸ்டேஜ் வரும். கரெக்டாக நாங்கள் வந்து அந்த டைமில் ஊருக்கு போயிடுவோம். எல்லா டைமும் இதுவே தான் நடந்திருக்கு. கரெக்டாக இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நாங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் ரோஸ் செடியில் வந்து பூ வரும். மார்னிங் எப்பயும் போல் எழுந்திரிச்சு எல்லா செடியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது. அதனால் பால்கனியில் கொஞ்சம் நேரம் நின்று வெயிலில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ரொட்டீன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி வந்து வெயில் கொஞ்சம் நல்லா சுள்ளுனே வந்து அடிக்க ஆரம்பிச்சிருந்தது. பெருசாக சூடு தெரியல, ஆனால் நல்லா பிரைட்டான வெயிலாகவே இருந்தது. எப்போவுமே மார்னிங் எந்திரிச்சு வந்து இந்த மாதிரி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும். எந்த சத்தமும் பெருசாக இல்லாமல், பேர்ட்ஸோட சவுண்டு பெருசாக டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி அமைதியாக இருக்கும். ஸோ அதுக்காகவே வந்து பால்கனியில் மார்னிங் டைம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஊரில் வந்து தோட்டத்திலேயே தான் நான் வளர்ந்தேன். ஆனால் அந்த டைமில் வந்து எனக்கு செடி பூச்செடி வளர்க்குறது, தோட்டம் வளர்க்குறது, அதில் போய் பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இருந்ததில்லை. ரெகுலராகவே அதை தான் பார்த்து வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறதுனால. பட் இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு பூச்செடி பார்க்குறதே வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஒரு மாதிரி க்ரீனிஷாக பார்க்கணும் அப்படின்னா அது அவ்வளோவா நடக்கிறது இல்லை. ஸோ இந்த டைம் வந்து நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அங்கே வந்து சின்னதாக தோட்டம் மாதிரி இருக்கும். வாழை மரம், இப்போ வந்து பூசணிக்காய் செடியெல்லாம் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ மார்னிங் எந்திரிச்சு வந்து அந்த செடி எல்லாமே பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். பால்கனியில் கொஞ்சம் நேரம் செடியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து மாவு ஆட்டுறதுக்கு அரிசி உளுந்து ஊற வைக்கிறதுக்கு வந்தேன். இந்த இட்லி அரிசியும் உளுந்தும் வச்சுருக்கிற பாக்ஸ் வந்துட்டு அமேசான்லேருந்து ரீசெண்டாக வாங்கினது தான். குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நல்லா டைட்டாகவே க்ளோஸ் பண்ணிக்குது. எப்போவுமே வந்து இட்லி மாவுக்கு நிறைய ரேஷியோஸ் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தரும் ஒரு மாதிரி ரேஷியோவில் போடுவாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே 1:4 ரேஷியோ தான் வந்து மாவு ஆட்டிகிட்டு இருந்தேன். பட் இப்போ ரீசெண்ட் டைமாக வந்து 1:5 அப்படிங்கிற ரேஷியோவுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் வெந்தயம் நிறையா சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சோயா பீன்ஸும் வந்து நான் மாவில் ஆட்டும்போது போட்டுட்ருக்கேன். அதனால் வந்து 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா அரிசி வந்து நான் போட்டுக்கிறேன். உளுந்து பேஸ் பண்ணி தான் வந்து 1:4 5 ரேஷியோ வந்து டிஃபர் ஆகும். நல்ல உளுந்தாக இருந்தது அப்படின்னா 1:5 போடலாம். ஓரளவுக்கான குவாலிட்டி கம்மியாக இருக்கிற உளுந்து அப்படின்னா 1:4 தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் போட்டுட்ருக்க மெஷர்மெண்ட் வந்துட்டு 1:5 தான். 5 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் வந்து உளுந்து, அது கூட வந்து கொஞ்சம் வெந்தயம், சோயாபீன்ஸ் கொஞ்சம். இதுதான் வந்து இப்போ நான் ரீசண்டாக அரைச்சிட்ருக்க இட்லி மாவோட ரேஷியோ. இதுதான் வந்து சோயாபீன்ஸு. இதில் நிறைய சத்தெல்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு சத்து மாவு செய்யும்போது கூட இந்த சோயாபீன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக டெய்லி லைஃப்பில் வந்து யாருமே இதை பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த அரிசி மாவோடு சேர்த்து ஆட்டும் போது இட்லியும் வந்து நல்லா சாஃப்டாக வரும். நம்ம சோயாபீன்ஸ் வந்து எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன், சோயாபீன்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோயாபீன்ஸும் வெந்தயமும் வந்து ரொம்ப நேரம் ஊறணும். அப்போ தான் வந்து ஆட்டும்போது கொஞ்சம் நல்லா நைஸாக ஆட்டி வரும். ரெண்டையுமே வந்து நல்ல ஒரு 2-3 டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். அரிசி வந்து வாஷ்லாம் பண்ண மாட்டேன், டைரெக்டாக ஊற வச்சுட்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்குவேன். உளுந்தும் வந்து முன்னாடி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி ஊற வைப்பேன். அரிசி மட்டும்தான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்படியே டைரெக்டாக ஊற வச்சுருவேன். அரிசி ஊறுற டைமுக்கு வந்து உளுந்து ஊற தேவையில்லை. உளுந்து வந்து 1 ஹவர்லேயே நல்லா ஊறி வந்துடும். ஸோ மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம உளுந்து அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஆட்டி வரும். மாவுக்கு எல்லாமே ஊற வச்சாச்சு. இனி வந்து காஃபி போடணும். அதுக்கு முன்னாடி இந்த செடி வந்து பாட்டிலில் போட்டு வச்சுருந்தா அதை பார்த்துருப்பீங்க. நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சைடில் சின்ன சின்ன இலையும் வச்சுருந்தா அதுவுமே இன்னும் வாடியும் போகலை, அழுகியும் போகலை, அதே மாதிரி நல்லா இருக்குது. வேர் விடலாம் ஆரம்பிச்சிருச்சு.
தண்ணிக்குள்ளேயே வந்து சின்னதாக கொழுந்து மாதிரி இருந்தது. அதுலேருந்துமே ஒரு இலை வளர்ந்து வந்துருச்சு. நான் வந்து உள்ளே இருக்கிறதுனால அழுகிரும்னு நினச்சேன். பட் சூப்பராகவே அந்த இலை வந்து பெருசாகிடுச்சு. வைக்கும்போது பார்த்துருப்பீங்க, ரொம்ப சின்ன இலையாக தான் இருந்தது. இப்போ நல்லாவே தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் நல்லா விரிஞ்சிருச்சு. இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக இதோட மூடி வந்து உடஞ்சிருச்சு. இந்த பாட்டில் வந்து நிறைய பேர் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். டிமார்ட்டில் வந்து பேக் ஆஃப் 4 வந்து 99 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு இந்த பாட்டில் கண்டிப்பாக இருக்கும். இதோட மூடி வந்து உடஞ்சிருச்சு. சரி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டிலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாட்டில் வந்து மேலேருந்து கீழே விழுந்துச்சு. பாட்டில் எதுவுமே ஆகலை, பட் மூடி வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. சரி இந்த பாட்டிலில் ஏதாவது போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். டைம் வந்து 8 o'clock கிட்ட ஆக போகுது. வெண்பா குட்டி இன்னுமே வந்து எந்திரிக்கல. வெண்பா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காஃபி போட்டு குடித்தோம் அப்படின்னா தான் டைம் கிடைக்கும் காஃபிக்கு. இல்லை அப்படின்னா அவளை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா தான் காஃபி குடிக்க முடியும். இங்கே இருக்க மணி பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டே நான் ஒரு ஹனி பாட்டில் வாஷ் பண்ணி அதில் வந்து போட்டு வச்சுருந்தது. அதுவுமே வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் மணி பிளான்ட்டை நான் இந்த மாதிரி பாட்டிலில் வச்சு வளர்க்குறது. சூப்பராக வளர்ந்ததுனால தான் அடுத்தடுத்து நான் ஏதாவது கிளாஸ் கண்டெய்னர்லாம் பார்க்கும்போது மணி பிளான்ட் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்து வருது. அது வந்து செகண்ட் பாட்டில். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வச்சுருந்தது. ரெண்டுமே வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ரெண்டையுமே வந்து ஒரு 2-3 days ஒன்ஸ் வந்து வெளியில் எடுத்து சன்லைட்டில் படுற மாதிரி வச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து உள்ளே வச்சுருவேன். இந்த ரோஸ் வந்து சாட்டர்டே ஷாப்பிங் போயிருக்கும்போது கரும்பு ஜூஸ் குடித்தோம். அந்த ஷாப்பில் வந்து நிறைய ரோஸ் வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்து சும்மா அழகாக இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த கடை அண்ணா வந்துட்டு அழகாக ஒரு ரோஸ் வந்து கொடுத்தாங்க. நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் கொண்டு வரும்போது இந்த பாட்டிலில் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இந்த ரெட் கலர் பூவும் க்ரீன் இலையும் சேர்த்து காம்பினேஷனாக வந்து சூப்பராக இருந்தது, கலர் காம்பினேஷனு. ஸோ அதனால் இந்த பாட்டில்லையே இருக்கட்டும்னு போட்டிருந்தேன். தண்ணிக்குள்ளேயும் இருக்கும் போது பூ வந்து கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 days கிட்ட வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போயுமே வந்து கீழே தண்ணிக்குள்ளே இருந்த காம்பு தான் வந்து அழுகிருக்கு. மேலே பெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. காம்பு அழுகுனதுனால சரின்ட்டு எடுத்துட்டேன். இந்த வால் ஹேங்கிங் ஷெல்ஃப் வாங்கும் போதே வந்து இதில் புத்தா வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளானோட தான் வாங்கினேன். பட் புத்தா வந்து ரெண்டுமே ஊரில் தான் இருக்குது, இங்கே எடுத்துகிட்டு வரல. இந்த இடத்துக்குன்னு செட் ஆகிற மாதிரி புத்தா எங்கேயாவது பார்த்தோன்னா தான் வாங்கிட்டு வந்து வைக்கணும். வெண்பா குட்டி வந்து இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. டோரை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அவளாவே எழுந்துச்சி வந்துடுவா. டோர் க்ளோஸ் ஆகிருந்தது அப்படின்னா கூப்பிடுவா உள்ளேருந்தே, நம்ம யாராவது போகணும். ஓப்பனில் இருந்ததுன்னா மேடமே வந்து எழுந்துச்சி வந்துடுவாங்க. சரி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காஃபி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காஃபி போடுறதுக்கு வந்தாச்சு. ஊரில் இருக்க வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான பாலாக வந்து குடிச்சிட்டு இருந்தோம். இங்கே வந்து பேக்கெட் மில்க் தான். பட் எனக்கு வந்து பெருசாக ரெண்டுத்துக்கும் வந்து டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கு 2 பேருக்கு மட்டும்தான் காஃபி போட்டுருக்கேன். வெண்பா குட்டி வந்து எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணி குளித்து ரெடியானா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு தான் டைம் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து மில்க் வெண்பா குட்டி குடிக்கிறதில்ல. இதுதான் எங்களோட மார்னிங் காஃபிக்குன்னு தனியாக. காஃபி அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர் கப்பு, டீனா இன்னொரு க்ரீன் கலர் கப் இருக்கும். இந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கப் வந்து டிமார்ட்லேருந்து வாங்கியிருந்தது தான். ஹாப்பினஸ் இஸ் காஃபி அப்படின்னு இருக்கும். மார்னிங் எந்திரிச்சோன்னே எனக்கு காஃபி குடிக்கிற வரைக்குமே எனக்கு வந்து மைண்டில் தோணிகிட்டே இருக்கும், இன்னும் காஃபி குடிக்கலங்கிறது மைண்டில் ஓடிட்டே இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் டைமே ஆனாலும் கூட காஃபி எடுத்துகிட்டு வந்து தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்ந்து சாப்பிடுவேன். எனக்கு காஃபி, ஹஸ்பண்ட்க்கு வந்து பூஸ்ட்டு. ரெண்டுத்துக்குமே வந்து நாட்டு சக்கரை தான் போடுறேன். காஃபி போட்டுட்டு இருந்த கேப்பில் வெண்பா குட்டி வந்து சைலண்ட்டாக எழுந்துச்சா அவங்க அப்பா கிட்டே போயிட்டா. கொஞ்சம் கிராங்கியாக தான் இருந்தால், தூக்கம் நல்லா தெளிய வச்சு இப்போ வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு வந்துருக்குறாங்க. டேடி தான் ப்ரஷ் பண்ணோம், டேடி தான் குளிச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்திருக்கா. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு இந்த வேலை மிச்சம். அந்த கேப்பில் நான் வந்து காஃபி போட்டு குடிச்சிடுவேன் அவங்க குளிச்சுட்டு வரதுக்கு முன்னாடி. காஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். நரசூஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ப்ரூ காஃபி, நெஸ்கஃபே கூட எங்களுக்கு பிடிக்கிறதில்ல. ஃபர்ஸ்ட் வந்து நெஸ்கஃபே பிடிக்கும், அதுக்கடுத்து வந்து நரசூஸ். இப்போ வந்து அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. எந்த காஃபியுமே வந்து பிடிக்கிறதில்ல. ஃபர்ஸ்ட் வந்து நரசூஸ் மட்டும்தான். நரசூஸ் இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி காஃபியை வந்து குடிக்கிறதில்ல. அந்தளவுக்கு நரசூஸ் வந்து ஃபேவரட் ஆயிடுச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணது இல்லை அப்படின்னா ஒன்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் நரசூஸோட டேஸ்ட்டு.
காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு வெண்பா குட்டிக்கு ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. வெண்பா குட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சத்து மாவு கஞ்சி தான் வந்து காய்ச்சிட்ருக்கேன். சைடில் வந்து அப்படியே டிவி ஓடிட்டு இருந்தது. மேட்டூர் டேம்லேருந்து அந்த 16 கண் பாலம்னு ஒன்று இருக்கும், அந்த பிரிட்ஜில் வந்து தண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு யூடியூபர் வந்து அவங்க சேனலில் போட்டிருந்தாங்க. அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் ஊருக்கு போகும்போது வரும்போது எல்லாமே வந்து இந்த வழியில் தான் கிராஸ் பண்ணி வருவோம். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து இந்த மாதிரி 16 கண் பாலமில் வந்து தண்ணி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து நாங்கள் ஊர்லேயே தான் இருந்தோம். போய் வந்து பார்த்துருந்தோம். நிறைய தண்ணி போயிட்டு இருந்தது. இப்போ போயிட்டுருக்கிறது வந்து கொஞ்சமாக தான் இருந்தது. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. இந்த டைமுமே வந்து கொஞ்சம் நிறையா தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதே சேனலில் முன்னாடி நாள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அன்னைக்கு தான் வந்து அந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி தண்ணி வந்து வெளியில் வர மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. இந்த மாதிரி இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி தண்ணி வெளியேற்றும் போது பார்த்ததே இல்லை. நேத்திக்கு அவங்களோட வீடியோவில் தான் வந்து பார்த்துருந்தேன். நல்லா இருந்தது. நேத்திக்கு வந்து தண்ணி கம்மியாக தான் திறந்து விட்டுருந்தாங்க. இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக திறந்து விட்டுருக்காங்க. சைடில் வந்து நின்று மீனெல்லாம் பிடிச்சிட்ருக்குறாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள். நிறையா தண்ணி வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல். டிவி பார்த்துட்டே சைடில் வந்து வெண்பா குட்டிக்கு சத்து மாவு கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். ஊட்டுறதுக்கு வந்து ஸ்பூனில் எடுத்து ஊட்டுறதுக்கு கன்சிஸ்டன்சி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு திக்னஸ் வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். டைம் 9 ஆயிடுச்சு. வெண்பா குட்டி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆயாச்சு. அவங்க அப்பா தான் வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் இயர் வந்து ப்ளே குரூப் போயிருந்தா இயர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே கிராங்கியாக தான் போவாள். எஞ்சதுலேருந்து ஸ்கூல் போவேணான்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டே தான் போவாள். இயர் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் வந்து ரொம்பவே கிராங்கியாக இருந்தாள். அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆச்சு. இப்போல்லாம் ஜாலியாக ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. வீடு பாருங்கள் எந்த அளவுக்கு மெஸ்ஸியாக இருக்குன்னு. டாய்ஸ் ஃபுல்லாகவே வந்து தரையில் தான் கொட்டி வச்சுருக்கா. எடுத்து எதுவுமே விளையாட மாட்டா. எடுத்து எல்லாத்தையுமே வந்து கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவா. அப்பப்போ சொல்லி இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கா. வெண்பா குட்டிக்கு வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு புக் வந்து கொடுத்துருந்தாங்க. பேரண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கான்வர்சேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த புக் வந்து ஹெல்ப் பண்ணோன்ட்டு இந்த புக்கு கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி வெண்பா குட்டிக்கு வந்து என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தனியாகவே வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த புக்கில் என்ன கண்டென்ட்டெல்லாம் இருக்குன்னு முன்னாடியே வந்துட்டு ஒரு பேஜில் கொடுத்துட்டாங்க. புக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரலாக நம்ம டீச் பண்ணுற மாதிரி ஸ்டோரி டெல்லிங் ரைம்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸ்டோரிலாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஸ்டோரி சொல்லும்போது இப்போது வீடு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஹவுஸ்ன்னு மென்ஷன் பண்ணாமல் இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிட்ஸ் கிட்ட நம்ம வந்து அந்த இமேஜை காமிச்சு இது என்னன்னு கேட்கும்போது இது ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு இடத்துல டக் வருது அப்படின்னா டேரெக்டாக டக்குன்னு கொடுக்காம அதோட இமேஜை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இமேஜ் பார்த்து இது வந்து டக்கு, இது மென், இது உமன், இது டெடி பேர், அந்த மாதிரி இமேஜ் பார்த்து அந்த இடத்துல என்ன வேர்டு வருமோ அதை ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த டைப் ஸ்டோரி வந்து நல்லாவே இருந்துச்சு. அது ரீசெண்டாக வந்து இந்த புக்கில் தான் நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வேறு எந்த புக்லேயுமே வந்து இந்த டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் இருந்ததில்லை. இப்போ ஃபியூ டேஸாக நியூஸ் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெய்லியுமே இதே சேம் நியூஸ் தான் வந்து வந்துகிட்ருக்கு. வயநாட்டில் நடந்தது வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எப்போவுமே வந்துட்டு ஒரு சேயிங் இருக்குது, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், அழகு இருக்க இடத்துல ஆபத்து இருக்கும் அப்படின்ட்டு. அது வந்து இப்போ தான் நேராக பார்க்குற மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகான ஊர் வயநாடு. நேச்சர் வந்து எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது இந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு புரியுது. நேச்சரை நம்ம எவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கோமோ அதுவுமே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாமே மலையில் இருக்கிற இடத்த ஆக்குப்பை பண்ணுறது, ஃபாரஸ்ட் ஆக்குப்பை பண்ணுறது, இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நடக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே க்ளீனிங் வந்து ஆரம்பிக்க போகிறேன். சாட்டர்டே வந்துட்டு ஆடி 18 வருது அப்படிங்கிறதுனால சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல்லாக க்ளீனிங்காக தான் இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணேன் அப்படின்னா நிறைய டைம் அதிலே போய்டுங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு சங்கம் மெஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபேமஸான கேரளா ரெஸ்டாரண்ட்டு. ஃபுட் எல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு டைம் வந்து ரெஸ்டாரண்ட்கே போயிருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இடியாப்பம், புட்டு, எக் கறி இதை தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கூடவே வந்து டெண்டர் கோகனட் புட்டிங்கும் இருந்தது. அதுவுமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது.
லாஸ்ட்டாக வந்து ஃபெப்ரவரி மந்த்து தான் போயிருந்தோம். லன்ச் டைமுக்கு போயிருந்தோம். செம்ம கூட்டம். வெயிட் பண்ணி தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. லன்ச் டைமில் ஃபுல்லாக வந்து கேரளைட்ஸ் தான் இருந்தாங்க. ஃபுட் எல்லாமே வந்து கேரளா மெனு தான். எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது ரெகுலராக இட்லி, தோசை, பூரி அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் எது நான் ரொம்ப ரேராக இல்லை செய்கிறதே இல்லையோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைப்பேன். அதே மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கும் இடியாப்பம், புட்டு இதெல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். மோஸ்ட்லி இது எதுவுமே வந்து நான் வீட்டில் ட்ரை பண்ணதில்லை. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மதிய லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் இருந்தது. அது என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட வீடியோ தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நாட்டுக்கோழி வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு அந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ இருந்தது. சரி அதை ட்ரை பண்ணலான்ட்டு தான் அந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அவுட்புட் வந்து சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்தது. இந்த வறுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி யம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வறுத்த மசாலாலாம் ஆறுற கேப்பில் வந்துட்டு அப்படியே சாப்பாடு வைக்கிறதுக்கு அரிசியும் வந்து ஊற வச்சாச்சு. இட்லிக்கு அரிசி வந்து காலையிலேயே ஊற வச்சாச்சு. நிறைய டைம் ஆனதுனால உளுந்து வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாவாட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் உளுந்தும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்டர் வாட்டர் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சாப்பாடுக்கு அரிசி, மாவுக்கு உளுந்து எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. இப்போ மசாலாவும் அரைச்சி தாளித்து விட்டுட்டேன். வறுத்து வச்சுருந்ததெல்லாம் ஆறுற கேப்பில் வந்து சைடில் சிக்கனையும் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இதில் இருக்க சூப் வந்து குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக மசாலாவாக கொடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி சிக்கன் வேக வைக்கும் போது கொஞ்சோண்டு மசாலா சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா அந்த சூப்பே வந்து சாப்பாடோட குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட்டுப்பாங்க. சமைச்சிட்டு இருக்கும் போதே பேரலாக வந்து க்ளீனிங் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டேன். ஹாலில் வந்து எவ்வளோ மெஸ்ஸியாக இருந்ததுன்னு காமிச்சிருப்பேன் கொஞ்சம் முன்னாடியே. அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் மாப் மட்டும் போட்டோன்னா போதும். பட் வெண்பா குட்டி வரத்துக்குள்ளே மாப் போட முடியுமான்னு தெரியல. பட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நீ மாப் வந்து முடிஞ்சால் இன்றைக்கி போடணும், அப்படி இல்லைன்னா ஃப்ரைடே தான் பண்ணணும். நாட்டுக்கோழி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட ஸ்டைல் குழம்பு தான். டேஸ்ட் வந்து சூப்பராகவே வந்திருந்தது. இந்த டம்ளரில் இருக்கிறது வந்துட்டு சிக்கன் வேக வைக்கும் போது இருந்த சூப் தான் இது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது அதுவுமே. சரி வெண்பா குட்டிக்கு வந்துட்டு ரொம்ப மசாலா வேணாம், கொஞ்சம் மசாலா எடுத்துகிட்டு சூப்பும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு ஊட்டி விட்டுட்டேன். வெண்பா ஸ்கூல்லேருந்து 12:30க்கு வந்துடுவா. வந்த உடனே அவளுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் லஞ்சு சாப்பிடுவோம். எங்களுக்கு வந்து இப்போ ரெகுலராகவே வந்து எக்கு பாயில் பண்ணுறேன். எக்கு பாயில் பண்ணும்போது தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு எக்கு போட்டோம் அப்படின்னா எக்கு சீக்கிரமாக வெந்துடும். அடுப்பை ஃபுல்லாகவே சிம் ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 மினிட்ஸ்லேயே எக்கு வந்து சூப்பராக வெந்துடும். உடஞ்சும் வந்து வராது. மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட ரெசிபி அவுட்புட் பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. கொஞ்சம் ரெட்டிஷாக இருந்தது. பட் நான் வந்து ரெட் சில்லி வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். காரம் எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால மிளகா வந்து ரொம்பவுமே கம்மியாக போட்டிருக்கேன். அதனால கலர் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. பட் டேஸ்ட் வந்து ஆசமாக இருந்தது. டைம் வந்து இப்போ 12க்கு மேலே ஆயிடுச்சு. சாப்பாடுமே வந்து வச்சுட்டேன். விசில் வந்து கம்ப்ளீட்டாக ஆறதுக்குள்ளே வெண்பா குட்டி வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடுவா. சாப்பிட்றதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். வெண்பா குட்டி ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. டெய்லியுமே உள்ளே வந்ததுமே ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். பட் இன்றைக்கி வந்து ஏதோ கோவத்தோடு வந்திருக்கா. ஸ்டெப்ஸில் வரணும், லிஃப்ட்டில் வரணும்னு மாற்றி மாற்றி மேடம் வந்து லேட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க அப்பா வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த கோவத்தில் இருக்கா. வெண்பா குட்டிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நாங்களுமே வந்து லஞ்ச் எல்லாம் முடித்து கொஞ்சம் நேரம் ஆச்சு. டைமுமே வந்து 3 o'clock கிட்ட ஆச்சு. மார்னிங் ஊற வச்ச அரிசி இன்னுமே வந்து ஆட்டாமல் இருக்குது. அதை ஆட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன். வெயில் வந்து நல்லா சூப்பராக அடிச்சிட்ருக்கு. அரிசி ஆட்டி முடிச்சுட்டு பார்க் போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் வெயில் வந்து அது வரைக்கும் அப்படியே இருக்குமான்னு தெரில. இப்போ வந்து வெயில் நல்லாவே அடிச்சிட்ருக்கு. காற்றுமே இப்போ சூப்பராக அடிக்குது. ஆடி மாதம் அப்படின்னாலே நிறைய காற்றடிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக காற்றடிக்குது. உளுந்து ஆட்டுறதுக்கு முன்னாடி சோயாபீன்ஸும் வெந்தயமும் வந்து ஊற வச்சுருந்தேன். அதை தான் வந்து ஃபஸ்ட்டு ஆட்டி எடுக்க போகிறேன். இதை ஆட்டி ஃபைனலாக வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுவே நிறைய மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அரிசி வந்து இன்னுமே வாஷ் பண்ணலை. வெந்தயம் ஆட்டி முடித்தா அதுக்கப்புறம் உளுந்து ஆட்டி முடித்ததுக்கப்புறமா தான் ஃபைனலாக அரிசி ஆட்டுவோங்கிறதுனால உளுந்து ஆட்டும் போது அரிசியாக வாஷ் பண்ணிக்கலான்ட்டு வச்சாச்சு. உளுந்து வந்து நல்லாவே ஊறியிருக்கு. 2 வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு பாருங்கள். அந்த மாதிரி ஊறி இருந்தாலே போதும். ரொம்ப நேரம் ஊறணும்லாம் தேவையில்லை.
வெந்தயமும் சோயாபீன்ஸும் வந்து நல்லா சூப்பராக ஆட்டிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஆட்டி வந்திருக்கு. இதை பார்த்தா உளுந்து மாவு மாதிரி இருக்கும், ஆனால் இன்னுமே வந்து நான் உளுந்து போடல. இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் உளுந்து போட்டு ஆட்ட போகிறேன். அந்த சின்ன கப்பில் 1/2 கப் தான் போட்டேன், பட் எந்த அளவுக்கு மாவு வந்திருக்குன்னு பாருங்கள். கையில் ஏதோ கலர் கலராக போட்டிருக்கேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்துட்டு கிண்டர் ஜாயில் வந்தது. வெண்பா குட்டி வந்து போடணும்னு சொல்லிட்டு என் கையில் போட்டு விட்டுருக்கா. வெந்தயம் சோயாபீன்ஸை வந்து எடுத்துகிட்டு உளுந்து வந்து போட்டாச்சு. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஆட்டி வந்திருக்குன்னு. பார்க்குறதுக்கு உளுந்து மாவு மாதிரியே இருக்கும், பட் உளுந்து வந்து நான் இப்போ தான் போட்டிருக்கேன், அது வந்து ஆட்டிகிட்ருக்கு. இந்த அளவுக்கு வெந்தயம் சோயாபீன்ஸ் வந்து சாஃப்டாக வரும். அதனால தான் நான் வந்து 1:5 ரேஷியோவில் வந்து மாவாட்டுவேன். ஃபைனலி வந்து அரிசி எல்லாமே ஆட்டி முடிச்சு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. பெங்களூரில் இருக்க நிறைய பேர் வந்துட்டு மாவு புளிக்கிறதே இல்லைன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு வந்து எப்போவுமே மாவு வந்து சூப்பராக புளிச்சிரும். மாவாட்டி முடிச்சுட்டு ரீசண்டாக வந்து கொஞ்சம் அப்பப்போ ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 2-3 வீக்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க் போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. பட் அது வரைக்கும் வந்து மழை வராமல் இருந்தது அப்படின்னா பார்க் போவோம். நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது இவங்களோட வீடியோஸ் பார்த்து தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்படியே மியூசிக் கேட்டுட்டு டான்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும், ஒர்க் அவுட் பண்ண மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் வந்து போர் அடிக்காமல் என்டர்டெய்னிங்காக இருக்கும் இவங்களோட வீடியோஸ் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணும்போது. இவங்களே வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் வந்து போட்டிருக்காங்க. நான் இப்போ தான் இவங்களோட பேசிக் லெவல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரெகுலராகவே வந்து ஒரே வீடியோ தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். டெய்லி அந்த ஒரு வீடியோ தான் வந்து பண்ணுவேன். 1/2 hour வரும் அதுவே. ஒர்க் அவுட் நியூவாக ஸ்டார்ட் பண்ணும்போது 1/2 hour அப்படிங்கிறதே பெரிய விஷயந்தான். இனி போக போக அப்படியே டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். இவங்களோட வீடியோ பார்த்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜம்பிங் ஜாக்ஸ் அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங்கும் வந்து பண்ணுவேன். டெக்கத்லான்லேருந்து ஸ்கிப்பிங் ரோப் வாங்கிட்டு வந்திருந்தேன், பார்த்துருப்பீங்க. அது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஸ்கிப்பிங்க்கு. இந்த 1/2 hour இவங்களோட ஒர்க் அவுட் பார்த்து பண்ணி முடிச்சதுக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகிருக்குன்னு. நல்லா ஸ்வெட் ஆகும். இவங்களோட வீடியோ ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி தான் இருந்தது. டே 1 வந்து நல்லாவே ஸ்வெட் ஆச்சு, பட் அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நல்ல பாடி பெயின், கை கால்லாம் நல்ல வலி. அப்போ தான் வந்து தெரிஞ்சது இவங்களோட வீடியோ வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்ட்டு. கண்டினியூஸாக பண்ணும்போது இந்த ஒர்க் அவுட்டே வந்து கண்டிப்பாக போதும்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெண்பா குட்டிக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தேன். வெண்பாக்கு வந்து சாத்துக்குடி ஜூஸ், ஆரஞ்சு, வாட்டர்மெலன் இந்த ஜூஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசண்டாக தான் வந்து மாதுளம்பழ ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு பழக்கிட்டுருக்கேன். கொஞ்சம் அழுத்தியாவது குடிக்க வச்சு பழக்கிட்டுருக்கேன். நல்ல தண்ணியாட்டம் இருக்கிற ஜூஸ் மட்டும்தான் வெண்பா குடிப்பா. ஃபோர் 4:30க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்து ஆரம்பித்ததுலேருந்தே வந்து இன்றைக்கி தான் நல்ல மழை பெய்யுது ரொம்ப நேரத்துக்கு. டெய்லியுமே மழை வரும், ஆனால் ஒரு 5 நிமிஷம் மழை பெஞ்சிட்டு அப்படியே நின்றுடும். பட் இன்றைக்கி தான் வந்து ஒரு 4:30க்கு ஆரம்பித்து நைட்டு வரைக்குமே வந்து ஃபுல் நைட்டுமே வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. மழை வந்ததுனால இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வெண்பா குட்டிக்கு பார்க் கட் ஆகிடுது. 4:30 ஆனால் மழை வந்துடுது. இதுக்கப்புறம் நான் vlog எதுவுமே வந்து எடுக்கல. கிச்சனில் இருக்கிற சைடு டைல் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணிங்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே டைம் எடுத்துருச்சு. இன்றைக்கி கிச்சன் வால் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து க்ளீனிங்க்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே நைட்டு 11 o'clock ஆகிடுச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், ஃப்ரைடே மார்னிங்கு நைட் வந்து இந்த டைல் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக வந்து எல் ஷேப்பில் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் வந்து அழுத்தி தேய்ச்சி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது, ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால. இப்போ பார்க்குறதுக்கே வந்து நல்லா பிரைட்டாக நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது.
இனிமேல் வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக எல்லாத்தையுமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. வெண்பா குட்டியுமே வந்து இன்றைக்கி கொஞ்சம் நேரமாகவே எழுந்திரிச்சு வந்துட்டா. அதனால் என் கூட வந்து உட்காந்துட்ருக்கா. நான் வந்து காஃபி போட்டுட்டு இருந்தேன் சைடில். ஒரு 7:30ங்கும் போதே வெண்பா குட்டி எழுந்தாச்சு. 8க்கு குளிக்க ஆரம்பித்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 1/2 hour கேப்பில் வந்து காஃபி போட்டு குடித்தோன்னா கரெக்டாக இருக்கும் டைமு. இப்போதைக்கு இந்த சைடு வால் மட்டும்தான் க்ளீனாக இருக்குது. இன்னும் சாமி இருக்க இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருக்குது. இதுலேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாகவே வந்து க்ளீனிங் ஃபுல்லாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ சாட்டர்டே வந்து ஆடி 18 கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளானும் இருக்குது. ஸோ ஃப்ரைடே ஃபுல்லாகவே வந்து க்ளீனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா சாட்டர்டே மார்னிங் வந்து கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நேற்றுக்கு வந்து மாவாட்டி வச்சுருந்தேன். அது வந்து சூப்பராக புளிஞ்சு வந்திருக்கு. நைட்டு ஃபுல்லாக நல்ல மழை பெஞ்சு சில்லுன்னு தான் இருந்தது. ஆனாலும் எனக்கு மட்டும் மாவு வந்து சூப்பராக புளிச்சிருந்தது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அப்படியே ஒரு மாதிரி நிறைய பபிள்ஸாக சூப்பராக பொங்கி வந்திருந்தது. இதில் இட்லி ஊற்றினோம் அப்படின்னா சூப்பர் சாஃப்டாக வரும். மார்னிங் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இட்லியும் மிளகாட்டி வச்ச தக்காளி குழம்பும் தான். ஆல்ரெடி வந்து மிளகாட்டுறதுக்கு அரைச்சி வச்சாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி இட்லி ஊற்றி வெண்பா குட்டிக்கு வந்து கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். மதியத்துக்கு லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக தான், ரசம் ரைஸாக அது கூட வந்து சொரக்காய் பொரியல், அவ்வளோதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு. வெண்பா குட்டி ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஃபாஸ்ட்டாக லஞ்சுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி மாப் பண்ணுறதையுமே வந்து ஆரம்பிச்சிட்டேன். வெண்பா குட்டி வரதுக்கு முன்னாடி பெட்ரூமு ஹால் ரெண்டுமே வந்து மாப் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரைடே நைட்டுக்குள்ளே வந்துட்டு டோட்டல் க்ளீனிங் மாப்பிங் எல்லாமே வந்து முடிஞ்சுது. விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. விலாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்னோட வீக் டே ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரொட்டீன் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்டு. தேங்க்யூ.